இந்த நாளுக்கான சங்கீதத்தை ஆரம்பிக்கும் முன்பாக நாம் ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் கூட ராஜா உன் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வருடத்தின் ஆரம்ப நாளான இன்று முதல் நாங்கள் ஆரம்பிக்கப் போகும் இந்த ஊழியத்தை, சிறு ஊழியத்தை நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் இந்த ஊழியத்தில் உன் கரம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தினமும் ஒரு சங்கீதம் என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இதை கேட்கிற பயன்பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், குடும்ப வேதனைகள், கடன் பிரச்சனைகள், ஆண்டவரே உடல் வாதைகள் அனைத்தையும் ஆண்டவரே நீர் இந்த வசனத்தை கேட்கும்போது அவர்கள் மத்தியில் இருந்து அவர்களுக்கு ஆற்றி தேற்றி ஒரு சுகம் அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய கரம் எங்களோடு இருக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். நீர் அதை செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பொழுதும் இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க. இந்த நாளில் நீர் எங்களோடு உறவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வருடத்தின் முதல் நாளான இன்று முதல் நாம் செய்யப்போகும் இந்த சிறு ஊழியமானது தினமும் ஒரு சங்கீதம் என்ற முறையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கீதத்தை நாம் படிக்க இருக்கிறோம். அதை கேட்டு பயனடையும்படியாய் கர்த்தரின் பேரில் கேட்டுக்கொள்கிறோம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமென். பரலோக பிதாவே, இந்த நாளில் படித்த வசனத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தாங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு மனதிலும் வசனம் ஆண்டவரே கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை இந்த வசனத்தின் மூலமாய் நீர் தந்தருளி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.